மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எஃப்ஜே பற்றி வியானா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து கேப்டனாக நல்லா பண்ணியிருந்தான், ஓரளவுக்கு பண்ணியிருந்தான். பட் நேற்று வந்து ஆன்ட்டின்னு சொன்னான். நேற்று அந்த மீட்டிங்கில் அவன் வார்த்தையை விடுறான், கோவப்படுறான். நான் மோசமான கேப்டன் பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அவன் மேலே உள்ள நம்பிக்கையை அவனே இழக்கிறான். ஸோ நீ ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா உன் மேலே மரியாதை வந்திருக்கும், ஏன் வார்த்தையை விடுற அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேப்டன்சி நல்லா பண்ணலை அப்படிங்கிறத என்னென்ன வகையில் என்னென்ன சென்டென்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அது அவ்வளோத்தையும் பண்ணுறாங்க. ஏன் கூல் லூஸ் பண்ணுறானா? கூல் லூஸ் பண்ணுறதுக்காக தானே ட்ரிகர் பண்ணீங்க பார்வதி. அவங்க வந்து வேணும்னு ட்ரிகர் பண்ணாங்க, அது கிளியராக தெரிஞ்சுது. ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்போ அவன் கூல் லூஸ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவனையே சொல்கிறாங்க. அது என்ன லாஜிக்குன்னு தெரியல. அது வந்து வியானாவும் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரியே கேட்குறாங்க. ஆமாம், மற்றபடி ஹவுஸை கேஸ் இல்லாமல் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் பார்வதி சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்வதி கிட்ட டைரெக்டாக சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேசி எஃப்ஜே மேலே அதனால தான் எனக்கு மரியாதை போயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிட்டு பார்வதி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜேயை கூப்பிட்டு வச்சு வியானா சொல்கிறாங்க, நீ ஏன் அந்த ஆன்ட்டின்லாம் சொன்ன, நீ வார்த்தை விட்டது தப்பு, நீ வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்த, ஆனால் ஒரு சில சின்ன சின்ன தப்பு நீ பண்ணும்போது அது வந்து பார்வதி வந்து அதை பெருசாக்கிடுவாங்கன்னு ரொம்ப ஸ்மூத்தாக சொல்லி கொடுக்குறாங்க. பார்வதி இதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஜே வந்து நிறைய நல்லது பண்ணுறானா, ஆனால் 2-3 கெட்டது பண்ணி அந்த நல்லதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் ஆக்கிடுறானா. சரி பரவாயில்ல, அவன் கொஞ்சம் நல்லதாச்சும் பண்ணுறான், கெட்டது பண்ணி அது காணாமல் போகுது. நீங்கள் தான் கொஞ்சம் நல்லது பண்ண வேண்டியதானே, ஏன் எப்பயுமே வந்து யாரையாச்சும் காசிப் பண்ணி பேக் பைட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுவும் வியானாக்கு எஃப்ஜே பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். எதுக்கு இது தேவையில்லாத பிரெயின் வாஷிங்கிறது எனக்கு தெரியல. வியானாவை கூப்பிட்டு வச்சு ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சரி எதுவுமே பண்ணாத சபரி பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது சொல்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதில்ல, வார்த்தை விடுறதில்ல, ஒழுங்காக இருக்கிறான், அவனை பற்றி யாருக்காச்சும் சொல்லணும்னு தோணுதானா? அது தெரியாது. யாரெல்லாம் ஏதாச்சும் பண்ணுறதுல என்னெல்லாம் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் நிட்பிக் பண்ணி அதை பற்றி எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிறத தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதுக்கப்புறமா எஃப்ஜேயை கூப்பிட்டு வச்சு வியானா நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. நான் வந்து அது இது சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஜென்ஸை வந்து நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வரும். பொண்ணுங்களை வந்து நீ வயசானவன் ஆன்ட்டின்னு சொல்லும்போது பொண்ணுங்களுக்கு கோவம் வரும். ஸோ ஒரு பையனை நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்க, அவங்கள திருப்பி ட்ரிகர் பண்ணான், அதில் வந்து தப்பாக தெரியல எனக்கு. அதே மாதிரி துஷாரை வந்து 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டுன்னு சொன்னாங்க. அப்போ அது தப்பு இல்லையா? அதை வந்து இன்றைக்கி துஷார் திருப்பி கொடுக்கல, அதுக்கு பதிலாக எஃப்ஜே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கான். ஸோ டிட் ஃபார் டேட் அது சரியாக போச்சு, அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.